உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சாரிப்பா, ஆனால் அந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நானாடா சமைச்சேன் அப்படின்ட்டு இருந்தது. இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சுட்டு தாராளமாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வத்த குழம்புக்கு பச்சை மிளகா போடுவாங்க. ஆனால் வரமிளகா வேறு லெவல் டேஸ்ட்டு. வரமிளகா கொஞ்சம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயமெல்லாம் போட்டுறாதீங்க. சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு டேஸ்ட்டே. அது நல்லா வதங்கணும். வதங்கி இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி, ஏன்னா புளி நம்ம சேர்க்கறனால தக்காளி அளவாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் புளி கூடயே வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கலந்து இது கூட ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட அது இருந்தால் போடலாம், இல்லைன்னா கடையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள் எதாக இருந்தால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு மட்டும், வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா எங்கள் கொங்கு சைடு தேங்காய் இல்லாத குழம்பே கிடையாது. அரைச்சி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் வெண்டைக்காய் பொரியல் வச்சுருந்தேன் கூட, அதை ஊற்றி அப்படியே சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ஆஹா அப்படி இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.